capital asset pricing model. So this is a very important topic SAPM subject la. So financial management SAPM la quite often repeat ஆகக்கூடிய டாபிக் இதுதான். ஸோ கேபிட்டல் அசட் ரைசிங் மாடல் இதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாடல்ல வந்து இட் வாஸ் ஆக்சுவலி டெவலப்டு பை 3 people பட் மெயின் பர்சன் இஸ் வில்லியம் ஷார்பே. ஹி ஹாஸ் டெவலப்ட் திஸ் கான்செப்ட் இன் 1960s. ஸோ இதுல ஆக்சுவலி வந்து ரிஸ்க்குக்கும் ரிட்டர்ன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ப்ரொஜெக்ட் பண்றது தான் இந்த கேபிட்டல் அசட் ப்ரைசிங் மாடல். ஓகேங்களா, ஒரு செக்யூரிட்டிஸ் போர்ட்ஃபோலியோலையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ரிஸ்க் என்ன ரிட்டர்ன்ஸ் என்ன அசோசியேட் ஆயிருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த சிஏபிஎம் இந்த மாடல். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து ஆக்சுவலா வந்து ரிஸ்கை வந்து ஆஸ் வி டிஸ்கஸ்ட் இயர்லியர் வி ஆர் கிளாஸிஃபைங் இன்டு 2 types. ஸோ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்றதை இங்கே தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா வந்து மார்க்கெட் ரிஸ்க், ஒன் விச் யூ கேனாட் டைவர்சிஃபை அவாய்ட், அதை நெக்லெக்ட் பண்ண முடியாததை சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்றோம். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா நம்மளால அவாய்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து இங்க எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை எப்படி கால்குலேட் பண்றோம்னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பிளஸ் ரிஸ்க் பிரீமியம் அப்படின்றது தான் வந்து ஃபார்முலாவை இங்க கொண்டு வரும் சிஏபிஎம் இந்த மாடல்ல. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்துட்டு ஆக்சுவலி வந்து இப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது, ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸா இருக்கும், ரிஸ்க் லெஸ். ஸோ தேர் யூ ஓன்ட் ஃபேஸ் மச் ரிஸ்க். அந்த மாதிரி இன்வெஸ்டாரு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஆப்வியஸா அவங்க கம்பெனி கிட்ட இருந்து முதல்ல எதிர்பார்க்கிறது என்னன்னா ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கணும். தே ஷுட் நாட் பி ரிஸ்க். வாட் எவர் தேர் earning returns from that company, அந்த கம்பெனி வந்து they have to give them risk free rate of interest or risk free rate of return கொடுக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. இதையும் தாண்டி there will be some risk premium if they are going to take up risk in that company, then they have to enjoy certain returns, certain capital appreciation இருக்கணும் அவங்களுக்குன்ட்டு. ஸோ அதை தான் வந்து ரிஸ்க் ப்ரீமியம் அப்படின்றோம். வாட் எவர் அடிஷ்னல் ரிஸ்க் தே ஆர் டேக்கிங் they have to earn additional returns from that. Okay, so that is the வந்து ரிஸ்க் ப்ரீமியம் நம்ம சொல்றோம். அண்ட் இங்க வந்து ஆக்சுவலி நம்மளோட சிஏபிஎம் இந்த கான்செப்டோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க கேன்னு கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் யூ கேன் ஈவன் யூஸ் ஆர்ன்றது இஆர். ஸோ இஆர் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன். Okay, so expected rate of return or return, the return how you can find out அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஃப் பிளஸ் பீட்டா RM minus RF. இந்த ஃபார்முலாவை we should not forget. CAPM அப்படின்னாலே இந்த ஃபார்முலா நம்ம மைண்டுக்குள்ள வந்துடணும். ஸோ இது என்னதுன்னா வாட் எவர் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், எப்படி ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா RFன்றது வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஆஸ் ஐ செட் நவ் ஒரு கம்பெனியில இல்ல ஒரு செக்யூரிட்டியில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீ அசட்டா அது இருக்கணும், அதுல இருந்து எனக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணுவோம் எதிர்பார்ப்போம். பிளஸ் பீட்டா, இந்த பீட்டான்றது இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல், we are bringing it here. ஸோ இந்த பீட்டா என்ன சொல்லுது அப்படின்னா இட் இஸ் தி சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஆர் மார்க்கெட் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் போர்ட்ஃபோலியோ ஆர் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் கண்டுபிடிக்கும் போது ரிஸ்கை வந்து கன்சிடர் பண்ணாமல் நம்மளால ரிட்டர்னை வந்து கால்குலேட்டே பண்ண முடியாது. ஜஸ்ட் லைக் தட் வி கேனாட் கால்குலேட் அ ரிட்டர்ன். ஓகே, ஸோ ரிஸ்க்ன்ற ஒன்று கண்டிப்பாக அசோசியேட் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல நம்ம என்ன ரிஸ்க் அசோசியேட் பண்றோம்னா சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை தான் அசோசியேட் பண்றோம். ஏன்னா அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்றது நான் என்ன சொன்னேன்னா யூ கேன் அவாய்ட், யூ கேன் டைவர்சிஃபை, அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஆனா சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை வந்து உங்களால அவாய்ட் பண்ண முடியாது, யூ கேனாட் கண்ட்ரோல் தட்.
பட் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல யூ ஆர் பிரிங்கிங் தட் பீட்டா இன்டு யுவர் பிக்சர், யூ ஆர் பிரிங்கிங் பீட்டா இன்டு தி பிக்சர். ஸோ அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அதுல மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்றோம். இந்த பீட்டாவோட வேல்யூ நம்ம ப்ராப்ளம் போடும்போது அதிகரிக்க அதிகரிக்க நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகரிக்கும். ஸோ ரிட்டர்ன் ரிஸ்க் அதிகரிக்கும் போது ரிட்டர்ன் அதிகரிக்கும்னு சொன்னால அதை தான் இங்க வந்து ஒரு இதுவா நம்ம வந்து கொண்டு வரோம் லாஜிக்கா. ஸோ பீட்டாவோட வேல்யூ ரைஸ் ஆச்சு அப்படின்னா, பீட்டா 0 இருந்ததுன்னா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பீட்டாவோட வேல்யூ 1 ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகரிக்கும் கம்பெனி கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறது இன்வெஸ்டரா. பீட்டாவோட வேல்யூ இன்னும் 2, 2.5 இப்படி போச்சுன்னா ரிஸ்கான செக்யூரிட்டின்னு அர்த்தம். அப்ப ஆப்வியஸா என்ன ஆகும், நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் அதிகரிக்கும். ஸோ இதை தான் இங்க லாஜிக்கா நம்ம வந்து கொண்டு வரோம். அண்ட் தென் வந்து பீட்டா இன்டூ ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆர்எம்ன்றது என்னன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் சொல்றோம். ஸோ வாட் இஸ் மென் பை மார்க்கெட் ரிட்டர்னா, கம்பெனி கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிறது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். பட் இதையும் தாண்டி அந்த மார்க்கெட்ல இருந்து அந்த செக்யூரிட்டிக்குன்னு ஒரு ரேட் இருக்கும்ல, ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆர்எம் மார்க்கெட் ரிட்டர்ன் சொல்றோம். ஸோ மார்க்கெட்ல அதோட வேல்யூ என்ன, அந்த செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். தட் ஆல்சோ வி earn. ஸோ வந்து அதை தான் நம்ம மார்க்கெட் ரிட்டர்ன் சொல்றோம். ஸோ ஆர்எம். ஸோ அகெயின் ஆர்எஃப்ன்றது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப்ன்றது வந்து பிரீமியம்னு நம்ம சொல்றோம். பிரீமியம். ஸோ எக்ஸ்ட்ரா அடிஷனல் வாட் எவர் யூ earn. கம்பெனி வந்து உங்களுக்கு 100 ரூபாய் பே பண்றாங்க ரிட்டர்னா, மார்க்கெட்ல ஆனா அதுக்கு 150 ரூபாவா 120 ரூபாவா வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது அந்த எக்ஸ்ட்ரா அந்த 50 ரூபாவோ 20 ரூபாவோ இட்ஸ் யுவர் பிரீமியம். ஸோ தட் யூ ஆர் கோயிங் டு கெட் அடிஷ்னலி. ஓகே, ஸோ அதுதான் வந்து பிரீமியம் சொல்றோம். ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப்ன்றது இட்ஸ் எ மார்க்கெட் பிரீமியம். தி பிரீமியம், தி அடிஷனல் வாட் எவர் யூ earn. So that is known as market premium. So this is the formula, main formula for your expected rate of return. So expected rate of return எப்படி calculate பண்ணுவீங்கன்னா RF plus beta into RM minus RF. So இந்த formula basis வச்சு we can work out a problem. So this is our problem question. So there are two securities P and Q. So ரெண்டுத்துக்குமே நம்ம expected rate of return இப்போ வந்து calculate பண்ணும். security P க்கு security Q க்கு. So they have given information beta value கொடுத்திருக்காங்க. So beta value for security P பாத்தீங்கன்னா 0.7 நோ and security Q க்கு வந்து beta ஓட value 1.6 நோ கொடுத்திருக்காங்க. And risk free rate of return that is RF பாத்தீங்கன்னா 6% ஆகும். market return பாத்தீங்கன்னா RM வந்து 15% கொடுத்திருக்காங்க. Calculate the expected return on security P and Q. So if you see this now, so பாத்தீங்கன்னா வந்து expected return பாத்தீங்கன்னா வந்து on security P க்கு எப்படி calculate பண்ணோம்னா அந்த பேசிக் அந்த ஃபார்முலாவை கண்டிப்பா நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். and RFன்றது என்னது, risk free rate of return எவ்வளவு கொடுத்திருக்காங்க 6%. அது வந்து கான்ஸ்டன்ட். PQ ரெண்டுத்துக்குமே வந்து risk free rate of returnம் மார்க்கெட் ரிட்டர்னும் காமன், RFO RMO. அண்ட் பீட்டா வேல்யூ மட்டும் தான் மாறுது. அதனால நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா RF பார்த்தீங்கன்னா வந்து 6%. ஸோ அந்த 6% இங்கே போட்டுக்கிறேன். பீட்டா வேல்யூ வந்து எவ்வளோ செக்யூரிட்டி Pக்கு 0.7. ஸோ அந்த 0.7 நான் இங்க கொண்டு வரேன். அடுத்தது நெக்ஸ்ட் RM மைனஸ் RF. RM எவ்வளோ கொஸ்டின்ல பாருங்க, மார்க்கெட் ரிட்டர்ன் 15% கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த 15% இங்க எடுத்துக்கிறோம். மைனஸ் RF எவ்வளோ கொஸ்டின்ல அகைன் ஆல்ரெடி இங்க போட்ட விஷயம் தான் 6%. ஸோ 6% அப்படியே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணாம எடுத்துக்கலாம். ஏன்னா பெர்சன்டேஜ்ல தான் நம்ம ஆன்சரை காட்ட போறோம். ஸோ அதனால பெர்சன்டேஜ்ல காமிச்சுக்கோங்க. ஸோ 6% இதை அப்படியே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேஷன் வரைக்கும் முடிச்சிடுங்க. முடிச்சிட்டு 6% ஓட ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ பண்ணீங்கன்னா பாருங்க 0.7 அப்படியே எழுதிக்கோங்க.
15 minus 6 போட்டிங்கன்னா you'll be getting 9%. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 9% இந்த 0.7 ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6 ஓட பிளஸ் பண்ணுங்க. ஸோ கால்குலேஷன் இப்படிதான் நம்ம பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் வரைக்கும் தான் கால்குலேஷன் பண்ணோம், லாஸ்டா தான் 6% ஓட ஆட் பண்ணணும். ஸோ 0.7 into 9 போட்டிங்கன்னா 6.3 நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 6.3 ஓட 6% நீங்க ஆட் பண்ணும்போது you'll be getting 12.3. ஸோ செக்யூரிட்டி P எவ்வளவு ஏர்ன் பண்ணி எனக்கு கொடுக்குது ரிட்டர்ன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 12.3% கொடுக்குது. ஸோ வாங்க இப்ப வந்து Qக்கு எப்படி வந்து எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் செக்யூரிட்டி வந்து கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். செக்யூரிட்டி Qக்கு ஸோ அகெயின் சேம் ஃபார்முலா, RF RM ஆல் ரிமைன் கான்ஸ்டன்ட், ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா தான் கொடுத்துருக்காங்க வேல்யூஸ். பீட்டாவோட வேல்யூ மட்டும் தான் செக்யூரிட்டி Pக்கு ஒரு வேல்யூ, செக்யூரிட்டி Qக்கு ஒரு வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் செக்யூரிட்டி Q பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்முலா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இப்படி டினோட் பண்ணலாம். சில டைம் E பிராக்கெட்ல Rன்னு, சில டைம் R பார். ஸோ பார் இந்த யூஸ்வலா வந்து மீனை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வந்து பார் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து மீன் தான் நம்ம ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்றதெல்லாம் மீனோட தான் அசோசியேட் பண்றோம். ரிஸ்கை கால்குலேட் பண்றதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட அசோசியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது RF பிளஸ் பீட்டா இன்டூ RM மைனஸ் RF. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து RF வந்து 6% கொஸ்டின்ல கொடுத்ததுதான். If you check here, you'll be knowing 6% கொடுத்திருக்காங்க. So that bring it that 6% here. And beta again வந்து go to the question. Beta for security Q க்கு பாத்தீங்கன்னா it is 1.6. So bring it that 1.6 here. And then RM. RM na என்ன? Market return. So market return again go to the question, market return 15%. இது எல்லாமே சேம் தான், இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பீட்டா இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் தான் நம்ம மாத்தி இருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா 15% RM, RF வந்து again the 6% you are bringing it here. அண்ட் இப்போ வந்து சப்ஸ்டியூஷன் எல்லாம் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுங்க. 6% அப்படியே வச்சுக்கோங்க, பிளஸ் 1.6 அப்படியே எழுதிக்கோங்க. 15 minus 6 எவ்வளோ? 9%. பர்சன்டேஜா அப்படியே வச்சுக்கோங்க, கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் 1.6ஓட 9 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6ஓட பிளஸ் பண்ணுங்க. ஸோ 1.6ஓட 9 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது நம்மளுக்கு? 14.4 வருது. ஸோ இப்போ 6ஓட பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணீங்கன்னா you'll be getting 20.4%. இப்ப இத கம்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். இப்ப பாருங்க, பீட்டாவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0.7 இருந்தது, கம்மியா இருந்தது. அப்பனா என்ன அர்த்தம்னா லோ ரிஸ்க்னு அர்த்தம். அப்ப லோ ரிஸ்கா இருக்கும் போது எவ்வளவு ரிட்டர்னா 12.3 இருந்தது. இப்ப பீட்டாவோட வேல்யூ 1.6 அடுத்த செக்யூரிட்டிக்கு ஆகுது. 1.6 ஆகும் போது அப்ப எவ்வளவு ஆகுது உங்களுக்கு? 20.4 ஆகுது. ஓகேங்களா? ஸோ 12.3ல இருந்து 20.4 ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா பீட்டாவோட வேல்யூ 0.7ல இருந்து 1.6 மாறி இருக்கு. அப்ப பீட்டான்றது என்னது? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், ரிஸ்க தான் காட்டுறோம் இங்க. ஸோ ரிஸ்க் உங்களுக்கு அதிகரிச்சோன்னே என்ன ஆகுது? உங்களோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12.3ல இருந்து 20.4 மாறுது. ஸோ இதை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ ஆக மொத்தம் ரிட்டர்ன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரிஸ்கை நம்மளால அசோசியேட் பண்ணாம இருக்க முடியாது. ஸோ ரிஸ்கை நம்ம அசோசியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ whenever you are taking the beta value, then அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அமையும். ஸோ இஃப் பீட்டா இஸ் மோர், பீட்டா வேல்யூ இஸ் மோர், then it is known as your risk is more. So whenever your risk is more, you have to expect a more return from that company or from that security. அப்படின்றது தான் இங்க CAPM ஓட லாஜிக்கே. ஓகேங்களா? ஸோ இந்த CAPMல we have two things. ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா செக்யூரிட்டி மார்க்கெட் லைன்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அண்ட் அதர் ஒன் பாத்தீங்கன்னா வந்து
கேபிட்டல் மார்க்கெட் லைன்னு இருக்கு. ரெண்டு டேர்ம்ஸ் இதுல இருக்கு. ஸோ இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் இது என்னன்னா இது ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன், ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அந்த சிஏபிஎம் மாடலோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம வந்து இங்க எஸ்எம்எல் செக்யூரிட்டி மார்க்கெட் லைன்னு நம்ம வந்து காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து வாட் இஸ் மென் பை எஸ்எம்எல் அப்படின்னா செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். ஸோ வாட் இஸ் திஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிஏபிஎம் ஓட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து இந்த எஸ்எம்எல்னா. See here, this is the graph and x-axis, y-axis. Okay, so usually you mention on x-axis the beta, systematic risk beta வை இங்க காட்டுவோம். and y-axisல பாத்தீங்கன்னா expected rate of return காட்டுவோம். and இந்த நடுப்புற இருக்கு பாத்தீங்களா இந்த கோடு, இந்த லைன் வந்து security market line நம்ம சொல்றோம். so வந்து CAPM மாடலை வந்து இந்த security market line இந்த கிராஃப் மூலமா நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்றோம். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா whenever you are going to take a risk, your returns will be more. okay, so returns வந்து அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகும். and இதுல பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேல அண்டர் வேல்யூடு ஸ்டாக், ஓவர் வேல்யூடு ஸ்டாக், அதாவது அண்டர் பிரைஸ்டு ஸ்டாக்ஸ், அண்டர் பிரைஸ்டு செக்யூரிட்டிஸ், ஓவர் பிரைஸ்டு ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் சொல்றோம். ஸோ எப்படி அண்டர் வேல்யூடு ஓவர் வேல்யூட நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அண்டர் வேல்யூடுனா இப்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு, ஆனா ஆக்சுவலா அது வந்து இட் ஆஃபர்ஸ் மோர் ரிட்டர்ன், அந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அண்டர் வேல்யூடு இல்ல அண்டர் பிரைஸ்டு செக்யூரிட்டிஸ். மைட் பி வந்து வாட் இஸ் மென் பை அண்டர் பிரைஸ்டு ஓவர் பிரைஸ்டு செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அண்டர் பிரைஸ்டு செக்யூரிட்டினா என்னன்னா அந்த செக்யூரிட்டி மார்க்கெட் லைனுக்கு above ஃபால் ஆகுது பாத்தீங்களா, அது வந்து அண்டர் பிரைஸ்டு செக்யூரிட்டி இல்ல அண்டர் வேல்யூடு ஸ்டாக். செக்யூரிட்டி மார்க்கெட் லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபால் ஆகக்கூடியது வந்து அது ஓவர் வேல்யூடு ஸ்டாக் இல்ல ஓவர் பிரைஸ்டு செக்யூரிட்டிஸ் இல்ல ஸ்டாக். ஓகேங்களா? ஸ்டாக் என்ன, ஷேர், அது செக்யூரிட்டி தட் யூ இன்வெஸ்ட். ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஸ்டாக், ஷேர் இதெல்லாம் சொல்றோம் செக்யூரிட்டின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது அண்டர் வேல்யூடுனா என்ன, உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இஃப் தே ஆர் கிவிங் மோர் ரிட்டர்ன்ஸ் அப்ப வந்து அது அண்டர் வேல்யூட், யூ ஹவ் அண்டர் எஸ்டிமேட்டட் தட். ஸோ அண்டர் வேல்யூட் ஸ்டாக். அது ஓவர் வேல்யூட் ஓவர் பிரைஸ்ட்னா என்ன அர்த்தம், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமா இருக்கு பட் தே ஆஃபர் ஒன்லி லோ ரிட்டர்ன்ஸ் டு யூ. ஓகே, ஸோ யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மோர் பட் தே ஆஃபர் ஒன்லி லோ ரிட்டர்ன்ஸ் டு யூ. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஓவர் பிரைஸ்டு ஸ்டாக் இல்ல ஓவர் பிரைஸ்டு ஓவர் வேல்யூடு செக்யூரிட்டின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். அண்ட் இந்த செக்யூரிட்டி இதுல இது எதுக்காகனா யூ ஆர் கோயிங் டு மேக் அ ரெப்ரசன்டேஷன், சிஏபிஎம்னா என்ன அப்படின்றத வந்து இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமா நம்ம காட்டுறோம். இதுல என்ன சொல்ல வரோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம ரிஸ்க், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் பீட்டாவை எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸ்ல வந்து யூ ஆர் டேக்கிங் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், and then வந்து you are drawing a line, this is security market line, one which is above that you are telling that it is underpriced, undervalued stock or security because it offers more returns than you expected, it offers more returns, so அதனால underpriced, undervalued. And one which is falling below the security market line, that is known as overpriced or overvalued securities. So why it is means your expectation is more but they offer only low returns to you, low returns தான் கொடுக்கறாங்க, so that is known as overpriced or overvalued securities or stock. So this is a graphical representation of your CAPM model. and பேசிக்கா இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் லைன்ல பாத்தீங்கன்னா வந்து they are considering the relationship between your expected return and the systematic risk. இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது தான் இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் எஸ்எம்எல்னா. அண்ட் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா எப்படி மெஷர் பண்ணுவோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பீட்டா மூலமா தான் மெஷர் பண்ணுவோம். அண்ட் பேசிக் ஐடியா என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியில இருக்கக்கூடிய ரிஸ்க் ரிட்டர்ன் அந்த அசோசியேட் ஆயிருக்க இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியை ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் லைன்ன்ற கான்செப்ட். வேற இப்ப பார்க்கக்கூடிய
இந்த கேபிட்டல் மார்க்கெட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் ரிட்டர்ன் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணுது. அண்ட் டோட்டல் ரிஸ்கை ஸ்டடி பண்றது தான் கேபிட்டல் மார்க்கெட் லைன். ஸோ கேபிட்டல் அசட் பிரைசிங் மாடல்ல ரெண்டு கான்செப்ட்ஸ் உள்ள இருக்கு. ரெண்டு கான்செப்ட் என்னன்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் ஒன்று, கேபிட்டல் மார்க்கெட் லைன் ஒன்று. செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிக்கு அசோசியேட் ஆயிருக்க ரிஸ்க் ரிட்டர்ன் அதை பத்தி சிஸ்டமேட்டிக் ரிஸ்க குறிப்பாக கன்சிடர் பண்றது செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். வேறஸ் கேபிட்டல் மார்க்கெட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் ஃபார் எ போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோனா என்ன? வேரியஸ் செக்யூரிட்டிஸ் புட் டுகெதர் இஸ் நோன் அஸ் போர்ட்ஃபோலியோ. ஸோ அப்படி இருக்கும்போது டோட்டல் ரிஸ்கை இங்க வந்து மெஷர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ரிஸ்கை எப்பயுமே எப்படி மெஷர் பண்ணுவோம்னா த்ரூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ த்ரூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால மெஷர் பண்றது டோட்டல் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் எது மூலமா மெஷர் பண்ணுவோம்னா பீட்டான்ற கான்செப்ட். பீட்டா மூலமா மெஷர் பண்றது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மூலமா மெஷர் பண்றது டோட்டல் ரிஸ்க். அண்ட் தென் வேற என்ன இதுக்குள்ள டிஃபரன்ஸ்? செக்யூரிட்டி மார்க்கெட் லைனுக்கும் கேபிட்டல் மார்க்கெட் லைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி. இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியோட எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கும். கேபிட்டல் மார்க்கெட் லைன் பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ டோட்டல் ரிஸ்க் இட்ஸ் கோயிங் டு மெஷர். அண்ட் இங்க செக்யூரிட்டி மார்க்கெட் லைன்ல பீட்டாவை யூஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை கால்குலேட் பண்றோம். இங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை யூஸ் பண்ணி டோட்டல் ரிஸ்கை கால்குலேட் பண்றோம் கேபிட்டல் மார்க்கெட் லைன்ல. அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் லைன்ல இன்னொரு என்ன முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும்னா இங்க எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோஸை மட்டும்தான் இங்க வந்து ரிஸ்க் ரிட்டர்ன் அனாலிசிஸ் பண்றோம். எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த போர்ட்ஃபோலியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா that is known as efficient portfolio. Whereas if it is not that much giving weak portfolioவா இருந்ததுன்னா the inefficient portfolios நம்ம சொல்றோம். ஸோ ஆனா வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் லைன்ல வந்து நம்ம ரெண்டுத்தையுமே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவோம். எஃபிஷியன்ட் இன்எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாத்தையுமே வந்து we will show here. But capital market line is giving priority only for the efficient portfolio. So risk return analysis is made only for efficient portfolio in capital market line. But both all portfolios are considered over here. So இதுதான் வந்து security market line and capital market line. This concept it comes under கேபிட்டல் அசட் பிரைசிங் மாடல். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் அசட் இது எல்லாமே பண்றது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா ரிஸ்க் ரிட்டர்ன் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ ஃபார் அ கிவன் லெவல் ஆஃப் ரிஸ்க் எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து அண்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல் உங்களோட பீட்டா வேல்யூ ரைஸ் ஆக எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃப்ரம் தட் செக்யூரிட்டி வில் ஆல்சோ கெட் ரைஸ்டு. ஸோ லாஜிக்கா இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல. ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் அசட் பிரைசிங் மாடல் அண்டர் தட் எஸ்எம்எல் செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் அண்ட் சிஎம்எல்னா கேபிட்டல் மார்க்கெட் லைன்.